இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மிதமானது முதல் கனமழையுடன் மணிக்கு 8 முதல் 26 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்த மழை மற்றும் அதிக மண் ஈரப்பதம் காரணமாக வரும் நாட்களில் பகல் நேர வெப்பநிலையானது 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைய வாய்ப்புள்ளது. அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். குறைந்த வெப்பநிலை மற்றும் அதிகப்படியான ஈரப்பதத்தில் வேர்களின் உறிஞ்சும் திறன் குறைவாக இருப்பதனால் விதைத்தல், நடவு செய்தல், நீர்ப்பாசனம், உரமிடுதல் ஒத்திவைக்கவும். மருந்து தெளித்தல் மற்றும் ஏனைய பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை மழையில்லா நாட்களில் செய்யலாம். தற்போது நடவு செய்துள்ள சம்பா நெற்பயிருக்கு போதிய வடிகால் வசதி ஏற்படுத்தவும். புதிய நடவினை ஒத்திவைக்கவும். தொடர் மழையினால் நீர் தேங்கியதால் பாதிக்கப்பட்டுள்ள நெற்பயிர்களில் நீரினை வடித்த பின் ஏக்கருக்கு 25 கிலோ யூரியா இட வேண்டும். தேவைப்பட்டால் 1% யூரியா அல்லது 2% TAP கரைசலை மழையில்லா நாட்களில் இலைவழி ஊட்டமாக தெளிக்கவும். மக்காச்சோளத்தில் தொடர் மழையினால் அதிக மண் ஈரத்தின் காரணமாக வேர்களின் குறைந்த செயல்பாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ள மக்காச்சோளத்திற்கு 1% யூரியா அல்லது 2% TAP கரைசலை மழையில்லா நாட்களில் இலைவழி ஊட்டமாக தெளிக்கவும். மஞ்சளில் கடந்த வார தொடர் மழையினால் அதிக மண் ஈரத்தின் காரணமாக வேர் மற்றும் கிழங்கு அழுகலை தவிர்க்க போதிய வடிகால் வசதி செய்து 1 ஏக்கருக்கு 4 கிலோ ட்ரைகோடெர்மா விரிடியினை நீரில் கரைத்து வேருக்கு அருகில் ஊற்றவும். தென்னையில் மரத்தினை சுற்றிலும் உள்நோக்கிய வட்டப்பாத்திகளை 1.5 மீட்டர் தொலைவில் சிறிது ஆழமாக எடுத்து மழை நீரினை வேரில் சேமிக்கவும். கோழி மற்றும் மாட்டு கூடாரங்களில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் அருகில் தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ளவும். மேலும் தீவனம் நனையாமல் பாதுகாப்பாக எடுத்து வைக்கவும். பூஞ்சான நச்சு பாதிக்கப்படாமல் போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் செய்ய வேண்டும்.